வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னா, நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பூண்டு பல் எடுத்திருக்கேன். 2 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா இலை எடுத்திருக்கேன், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு வெல்லம், எண்ணெய் தேவையான அளவு. இவ்வளோதான். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் 2 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, ரெண்டையும் வறுத்துக்கிறேன். வறுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துப்போம். லைட்டாக வறுத்துக்கோங்க. அதோட தனியா, லைட்டாக வறுத்துட்டு அதோட சீரகம், அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. எனக்கு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இதை அதே பிளேட்டில் மாற்றிப்போம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். கடாய் சூடானதும் 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பூண்டு பல் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கணும். இதிலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போயே உப்பு சேர்த்துக்கிறதுனால சீக்கிரம் வதங்கும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வதங்கின ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட சின்ன துண்டு வெல்லம், இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மிளகாய், தனியாலாம் வறுத்து வச்சுருக்கோம். இதை பொடியாக நுணுக்கி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நம்ம தனியா, வரமிளகாலாம் வறுத்ததை இடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன். இதையும் சேர்த்து ஒரு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போது பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதோட நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம்.
இப்போ இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்மளோட அருமையான அற்புதமான தக்காளி துவையல் தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.